நாம் நோய்வாய்ப்பட்டு வாழ்வதன் கூடாகவே நம்மை சுற்றியுள்ள உயிர்களும் நோய்வாய்ப்பட்டு வாழ்கின்றன. எப்படின்னா, நம்ம வீட்டுல நாய் வளர்க்குறோம். அந்த நாய்க்கு இன்னைக்கு இன்ஜெக்ஷன் போடுற நிலைமை வந்துருச்சு. நம்ம வீட்டுல பூனை வளர்க்குறோம். வெளிநாட்டுல எல்லாம் பூனை தான் வளர்ப்பாங்க. அந்த பூனைகளுக்கும் இன்னைக்கு இன்ஜெக்ஷன். நம்ம தரமான உணவுப் பொருட்களா எப்படி திரும்பலாம்? அது யார் கையில இருக்கு தெரியுமா? உங்க ஊர்ல உள்ள விவசாயி கையில் இருக்கிறது. சோ அந்த விவசாயி நினைச்சாதான் நாம வாழ்ற வாழ்க்கை முறையை ஆரோக்கியமா மாத்த முடியும். ஆனால் அது சுலபம் அல்ல. நம்மளுடைய சப்போர்ட்ஸ் எல்லாம் இருந்தாதான் அந்த விவசாயி மாற முடியும். நல்ல இயற்கையான இயற்கை உரம் வீசிய விளைபொருட்களை உற்பத்தி பண்ண முடியும். அது சாத்தியமில்லை. ஏனென்றால் இந்த நாட்டிலேயே யார் மிகப்பெரிய ஏழையா இருக்கான்டா? விவசாயி தான் ஏழையா இருக்கான். சோ அதுக்கெல்லாம் நல்ல ஆட்சி முறை, நல்ல தேர்தல் முறை அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இங்க இல்ல. சோ முயற்சிப்போம்.